ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிருள்ள இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதனை அன்பிய வாழ்வின் ஊடாக நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். 2020 ஆண்டு எமது மறைமாவட்ட புதுப்பித்தல் திட்டத்தில் விசேட கவனம் அன்பியம். எனவே அன்பிய ஆணைக்குழு கலை அருவியின் கலையகம் ஊடாக உங்களை ஆண்டவரின் பெயரால் இந்நிகழ்ச்சியின் ஊடாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பிய இறைவார்த்தை பகிர்வினை மேற்கொண்டு எமக்கு இறையாசி வழங்குவதற்கு வந்திருக்கும் எமது மறைமாவட்ட ஆயர் மேதகு இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அத்தோடு எமது மறைமாவட்ட அன்பிய இயக்குனர் அருட்பணி சவுல்நாதன் அடிகளாரை அன்போடு வரவேற்கின்றோம். அமல உற்பவ மாதா சபையின் அருட்சகோதரி செல்வராணி அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். எமது அன்பிய மத்திய குழு உறுப்பினர் திருமதி லோஜி அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இவர்களை அன்புடன் வரவேற்பதில் அன்பிய பணியாளனாகிய பிரீமனாகிய நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போது இறை வார்த்தையை அரங்கேற்றம் செய்வோம். உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, வாழினும் கூர்மையானது. உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, வாழினும் கூர்மையானது. சிந்தனையை சீர்தூக்கி பார்க்க வல்லது, சிந்தனையை சீர்தூக்கி பார்க்க வல்லது. உம் வார்த்தையே, உம் வார்த்தையே, உம் வார்த்தையே, உம் வார்த்தையே. எமது அன்பியம் சம்பந்தமாக எமது அன்பிய இயக்குனர் சிறு விளக்கம் ஒன்று கொடுப்பார். இயேசுவில் என் அன்புக்குரிய ஆயர் தந்தை அவர்களே, அன்பான பணியாளர்களே, அருட் சகோதரி அவர்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பிய வாழ்வினூடாக கிறிஸ்தவ வாழ்வின் முதிர்ச்சியை நோக்கி என்னும் மறைமாவட்ட மேய்ப்பு பணி ஆன்மீக இலக்கை அடைய நாம் எல்லோரும் மறைமாவட்ட இறை மக்களாக பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த வகையிலே எமது மறைமாவட்டத்தில் 2020 ஆண்டிற்கான புதுப்பித்தல் விசேட கவனம் என்கின்ற மேய்ப்பு பணி திட்டத்தில் எங்களுக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற கடப்பாடு இவ்வகையில் 2020 ஆண்டிலே புதுப்பித்தல் விசேட கவனம் அன்பியம் என்னும் இலக்கு எமக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பியம் என்றால் என்ன? அன்பியம் என்பது ஒரு மேய்ப்பு பணி சார்ந்த ஒரு அணுகுமுறை. ஆதி கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையாளருடைய ஒரு வாழ்க்கை முறை. ஆகவே இது அடிப்படை கிறிஸ்தவ குழுமங்கள் அல்லது சிறு கிறிஸ்தவ குழுக்கள் என்று பல்வேறு பெயர்களால் இந்த அன்பியம் அழைக்கப்பட்டாலும் எங்களுடைய மறைமாவட்டத்தை பொறுத்த அளவில் அன்பியம் என்ற அழகான பொருளாளம் மிக்க வார்த்தை பிரயோகத்தால் இந்த வாழ்க்கை முறையானது வாழப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அன்பிய வாழ்க்கை முறையில் உள்ள மிக முக்கிய பண்புகளாக நாம் கொள்ள வேண்டியது ஆதி கிறிஸ்தவர்களுடைய மனநிலையாகும். அவர்களுடைய அந்த நம்பிக்கை கொண்டோரின் வாழ்க்கை முறை என்கின்ற திருத்தூதர் பணி நூல் 2ஆம் அதிகாரம் 42 தொடக்கம் 47 வரையிலான அந்த இறைவார்த்தை பகுதியிலே காணப்படுகிற பண்புகளை கொண்டு வாழ்வதுதான் அன்பிய வாழ்க்கை முறை. அந்த வகையிலே முதலாவதாக நாங்கள் பார்க்கிற பொழுது இறை வார்த்தையை மையமாக கொண்டு வாழுதல், ஒரே மனத்தோடு கூடி வந்து செபித்தல், திருத்தூதர்களுடைய படிப்பினைகளுக்கு கீழ்ப்படிந்து செவிமடுத்தல்,
அனைத்தையும் பொதுவுடைமையாக கொண்டிருத்தல், அப்பம் விட்டு பகிர்ந்து வாழுதல் ஆகிய இந்த வாழ்க்கை முறையை கொண்டு வாழ்வதுதான் அன்பியம். இதே வாழ்க்கையை, இதே முறையினை எங்களுடைய வாழ்க்கையிலும் கொண்டு வாழவென்று அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாக, ஒரு அணுகுமுறையாக இருப்பதே இந்த அன்பியமாகும். ஆகவே இவ்வாறான வாழ்க்கை முறையே இன்று எங்கள் எல்லோருக்கும் தேவைப்படுகிறது. இதையே நம் ஆண்டவரும் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார். ஆகவே இவ்வன்பிய வாழ்க்கை முறையில் பகை, கோபம், வெறுப்பு, பொறாமை, ஆன்மீகத்தில் அக்கறையின்மை, குடும்ப புலவு, சுயநலம், அயலவர் உறவில் அக்கறை கொள்ளாமை, இப்படியான தவறான எண்ணம் சிந்தனைகளை எம் வாழ்விலிருந்து விலக்கி தூய ஆவியினால் தூண்ட பெற்று இவ்வாறான எண்ணம் சிந்தனைகளை எம் வாழ்வில் இருந்து விலக்கி தீமைகள் களைந்து உயிர்த்த இயேசுவில் நம்பிக்கை கொண்ட சமூகங்களை எங்களுடைய பங்குகளில், எங்களுடைய மறை மாவட்டத்தில் பிரகாசிக்க செய்து வாழ வைக்க நாங்கள் அயராது பாடுபட்டு உழைக்க வேண்டும். எமது மறை மாவட்டத்தில் அன்பியத்தை பொறுத்த மட்டிலே இதற்கான அடித்தளம் 1993ஆம் ஆண்டு காலப்பகுதியிலேயே ஆரம்பிக்கப்பட்டது. ஆகவே இந்த அடித்தளத்தை இட்டவர் எங்களுடைய முன்னை நாள் ஓய்வு நிலை ஆயர் பேரர் திரு ராயப்பு ஜோசப் ஆண்டகை. அப்பொழுது இது அருள்மாறி, அருளூற்று என்று பல்வேறு விழிப்புணர்வு பெயர்களால் அழைக்கப்பட்டு பல புதுப்பித்தல் வடிவங்கள் பெற்று இன்று அன்பியமாக திகழ்கின்றது என்று சொன்னால் நாங்கள் மகிழ்ச்சி பட வேண்டிய ஒன்றாகும். இந்த அன்பிய வாழ்வை கட்டி எழுப்புவதற்கு எங்களுடைய மறை மாவட்டத்தில் எங்களுடைய முன்னை நாள் ஆயர் தந்தையோடு சேர்ந்து பல குருக்கள் உழைத்திருக்கிறார்கள். அர்ப்பணமிக்க நல்ல பணியாளர்கள் அயராது உழைத்திருக்கிறார்கள் என்பது நாங்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டிய விடயமாகும். 1999ஆம் ஆண்டு அன்பியம் தனி ஆணைக்குழுவாக மன்னார் மறை மாவட்டத்தாலே உருவாக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை எமது மறை மாவட்டத்தில் அன்பியம் சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இவற்றிற்கு காரணம் எங்களுடைய அன்பிய பணியாளர்கள், அன்பிய இயக்குனர்கள், அதை முன்னின்று வழிநடத்துகின்ற எங்கள் ஆயர் தந்தையர்கள். ஆகவே இற்றை வரை 5 இயக்குனர்கள் அன்பிய ஆணைக்குழுவை வழிநடத்தி வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து 30க்கும் மேற்பட்ட அன்பிய மத்திய குழு உறுப்பினர்கள் ஆணைக்குழுவோடு இணைந்து மகத்தான அன்பிய பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். 800க்கும் அதிகமான அன்பிய பணியாளர்கள், 500க்கும் அதிகமான அன்பியங்கள் எங்களுடைய மறை மாவட்ட 47 பங்குகளிலும் கடமை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம். அன்பிய மத்திய குழு உறுப்பினர்கள் அன்பிய இயக்குனரோடு சேர்ந்து, ஆணைக்குழுவோடு சேர்ந்து பங்குகளை தரிசிப்பது, பங்கு அன்பியங்களை தரிசிப்பது, சில பங்குகளிலே குடும்பங்களை தரிசித்து அன்பியங்களை உருவாக்குவது, உருவாக்கப்பட்ட அன்பியங்களுக்கு பயிற்சி கொடுப்பது, அன்பிய பணியாளர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை செயல்பட செய்வது ஆகிய பணிகளில் முழு மூச்சோடு செயற்பட்டு கொண்டு வருவது நாங்கள் அறிந்த விடயம். அவர்களை நாங்கள் அன்போடு பாராட்டுகிறோம். இந்த நேரத்தில் எங்களுடைய தற்போதைய ஆயர் தந்தை அவர்கள் அன்பிய ஆணைக்குழுவின் இலங்கை தலைவராக இருந்த பொழுது எமது மறை மாவட்ட அன்பிய செயற்பாடுகளை குறித்து அவர் எங்களுக்கு பல பாராட்டுக்களை தந்து உற்சாகப்படுத்தி, அதன் பிற்பாடு எங்கள் ஆயராக வந்த பொழுதும் இந்த மறை மாவட்டத்தில் அன்பியம் சிறப்பாக இடம்பெறுவதற்கு ஒத்துழைப்பும் ஒத்தாசையும் வழங்கி கொண்டிருக்கிறார். ஆகவே அதை இட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். எமது மறை மாவட்டத்தில் 47 பங்குகளிலும் அன்பியம் என்கின்ற அந்த அணுகுமுறை அறிமுகம் இருந்தாலும் ஆனால் முழுமையாக அன்பியம் வாழப்படுவதில்லை என்பது நாங்கள் அறிந்த உண்மை. சில பங்குகளில் பங்கு தந்தையர்கள் முழு மூச்சோடு செயற்பட்டு அன்பியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அன்பியங்களை வளர்த்து அன்பிய வாழ்க்கை முறை வாழப்படுவதற்கு அவர்கள் ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள். அவர்களோடு சேர்ந்து அர்ப்பணமிக்க பணியாளர்களும் இருந்து செயற்படுவது எங்களுடைய இந்த அன்பியத்தை நாங்கள் வளர்த்தெடுப்பதற்கு எங்களுக்கு அன்பிய ஆணைக்குழுவுக்கு வலுவூட்டுகிற ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இந்த வகையில இலங்கை திருச்சபையை பொறுத்தளவில் 1996ஆம் ஆண்டு
முதலிலே இந்த அன்பியங்களுக்கான ஒரு கருத்தமர்வு ஒன்று இடம்பெற்றது. ஆகவே அதை குறிக்கோளாக வைத்து அல்லது அதை ஒரு நிலையில வைத்து அடுத்த ஆண்டுல இலங்கையில அன்பியம் தொடங்கிய ஜூபிலி விழாவை நாங்கள் கொண்டாட ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எனினும் பல்வேறு திட்டங்கள் எடுக்கப்பட்டிருந்தாலும் பல செயல் திட்டங்களை மறை மாவட்டங்களில் நாங்கள் மேற்கொள்வதற்கு அன்பிய தேசிய ஆணைக்குழு தேசிய கூட்டத்தில் கலந்து ஆலோசித்து திட்டங்கள் போட்டிருந்தாலும் எங்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலை இடம் தரவில்லை என்பது கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. ஆகவே இந்த அன்பிய ஜூபிலி விழாவை சிறப்பிப்பதற்கு முதல் கட்டமாக எங்களுடைய மறை மாவட்டத்தில் இந்த மேய்ப்பு பணி ஆண்டு புதுப்பித்தல் ஆண்டுல விசேட கவனம் அன்பியம் என்பதை வலியுறுத்தி அன்பியங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் ஜூபிலி விழா கொண்டாடுவதற்கு முதல் என்பதை எங்களுடைய ஆயர் தந்தை அவர்கள் எங்களுக்கு தந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. அந்த செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் தற்போது நிலவி வருகின்ற இக்கட்டான சூழ்நிலையால் புதுப்பித்தல் ஆண்டுக்கான அன்பிய பணிகளையும் ஏனைய பணிகளையும் முன்னெடுக்க முடியாத நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம். இருப்பினும் வீடுகளுக்குள்ளே நாங்கள் அடைபட்டு முடங்கி கிடந்தாலும் அன்பியம் என்னும் வாழ்க்கை முறை பல குடும்பங்களிலே வாழப்பட்டு கொண்டிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அன்பிய பணிகளை முன்னெடுத்து பங்குகளை, குடும்பங்களை அல்லது தனிநபர்களை, குழுக்களை தரிசிக்கவோ குழுக்களாக சேர்ந்து செயல்படவோ முடியாத இந்நிலையில் இக்கலையத்தில் இருந்து கொண்டே அன்பிய இறைவார்த்தை பகிர்வை மேற்கொள்வதில் நாங்கள் சற்று திருப்தி அடைகிறோம். ஆகவே அன்பிய வாழ்க்கை முறையில் மிக முக்கியமான அம்சமாக இருப்பது அங்கமாக இருப்பது இறை வார்த்தை பகிர்வு. இவ்விறை வார்த்தை பகிர்வின் ஊடாகவே நாம் உயிர்த்த ஆண்டவருடைய சாட்சிகளாக உண்மையான சீடத்துவத்திற்கு அழைக்கப்படுகிறோம். இவ்விறை வார்த்தை பகிர்வானது எம்மை கிறிஸ்துவின் பக்தர்களாக அல்ல, மாறாக கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ அழைத்து நிற்கிறது. எனவே இப்போது நாம் அன்பிய 7 படி நற்செய்தி பகிர்வை மேற்கொண்டு செபத்திலே ஈடுபடுவோம். மறை மாவட்ட அன்பிய விழா தொடர்பாக ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வழமையாக எமது மன்னார் மறை மாவட்டத்தில் தூய ஆவியானவருடைய திருவிழாவோடு எங்களுடைய அன்பிய வாரத்தை நாங்கள் ஆரம்பித்து மூவரு இறைவனுடைய விழா அன்று அன்பிய விழாவை சிறப்பாக எல்லா பங்குகளிலும் விமர்சையாக கொண்டாடுவது வழக்கமாகவே அந்த ஒரு கிழமையும் நாங்கள் அன்பிய வாரத்தை அனுசரிக்கிற பொழுது பல நிகழ்ச்சி திட்டங்களை மேற்கொண்டு நாங்கள் இந்த விழாவை சிறப்பிப்போம். ஆனால் இந்த விழாவை இந்த ஆண்டு நாங்கள் சிறப்பாக கொண்டாட முடியாவிட்டாலும் அதை முன்னிட்டு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி திட்டத்தினை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு எங்களுக்கு அனுமதியையும் ஒத்துழைப்பையும் வழங்கிய ஆயர் தந்தை அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். அத்தோடு இறை மக்களுக்கும் ஏனைய நம்பிக்கையாளர்களுக்கும் இந்த நிகழ்வு போய் சேர வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைக்கிற இந்த கலை அருவி இயக்குனர் அருட்தந்தை லக்ஷன் டி சில்வா அடிகளாருக்கும் அத்தோடு சேர்ந்த கலையக குழுவினருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 7 படி நற்செய்தி இறைவார்த்தை பகிர்வினை ஒரு சிறிய அறிமுகமாக மத்திய குழு உறுப்பினர் திருமதி லோஜி அவர்கள் எடுத்து கூறுவார். அன்பிய அணுகுமுறையிலே மிக சிறந்தது இறைவார்த்தை பகிர்வாகும். அந்த இறைவார்த்தை பகிர்வானது 7 படிமுறைகளை கொண்டது. அதன்படி முதலாம் படிமுறை உயிர்த்த ஜேசு ஆண்டவரை வரவேற்றல். உயிர்த்த ஜேசு ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வாரும், உம்மை அன்போடு வரவேற்கிறோம். 2ஆம் படிமுறை இறைவார்த்தையை வாசித்தல். இறைவார்த்தையானது அடுத்து வருகின்ற ஞாயிறு நற்செய்தி வாசகத்தை எடுப்பது சிறந்தது. அவ்வார்த்தையை தெளிவாக உரத்த சத்தமாக செப மனநிலையோடு ஒருவர் அல்லது இருவர் வாசிப்பது. 3ஆம் படிமுறை இறைவார்த்தையை முழக்கமிடுதல். வாசிக்கப்பட்ட இறைவார்த்தைகளை ஒவ்வொருவரும் சிறிய இடைவெளி விட்டு 3 முறை அதனை அறிக்கையிடுதல். 4ஆம் படிமுறை அமைதியில் தியானித்தல். அறிக்கேட்டு இறைவார்த்தையை 2 நிமிடம் உள்ளத்தின் ஆழத்தில் தியானித்தல். 5ஆம் படிமுறை அனுபவ பகிர்வு. நாம் தியானித்த போது உயிர்த்த ஜேசு ஆண்டவர் எம்மோடு பேசிய மனமாற்ற அல்லது நம்பிக்கை செய்தியை
மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுதல். 6ஆம் படிமுறை, குழுவாக பணி செய்ய திட்டமிடல். இவ்வாரத்தில் எமது அன்பியத்தில் நாம் செய்ய இருக்கும் பணிகளை திட்டமிடுதல். 7ஆம் படிமுறை, நன்றி கூறி செபித்தல். சுருக்கமான கருத்துக்களை ஒவ்வொருவரும் சொல்லி செபித்தல். இப்போது 7 படி இறைவார்த்தை நற்செய்தி பகிர்வுக்குள் செல்வோம். ஆண்டவர் உயிர்த்ததினால் ஆனந்தம் ஆனந்தமே. ஆண்டவர் உயிர்த்ததினால் ஆனந்தம் ஆனந்தமே. ஆண்டவர் நம்முடனே வாழ்கின்றார், உயிர் வாழ்கின்றார். ஆண்டவர் உயிர்த்ததினால் ஆனந்தம் ஆனந்தமே. ஆண்டவர் நம்முடனே பேசுகின்றார், தினம் பேசுகின்றார். ஆண்டவர் உயிர்த்ததினால் ஆனந்தம் ஆனந்தமே. முதலாம் படிமுறை, உயிர்த்த இயேசு ஆண்டவரை நம் மத்தியில் வரவேற்போம். உயிர்த்த இயேசு ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வாரும், உம்மை அன்போடு வரவேற்கின்றோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொன்ன உயிர்த்த ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வாரும், உம்மை அன்போடு வரவேற்கின்றோம். எம்மாவுஸ் சீடர்களோடு பயணித்த உயிர்த்த இயேசு ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வாரும், உம்மை அன்போடு வரவேற்கின்றோம். மார்த்தா மரியா வீடு சென்று அவர்களோடு உறவாடிய அன்பின் இயேசு ஆண்டவரே, நாங்களும் உமக்காக காத்திருக்கின்றோம். வாரும் உயிர்த்த இயேசு ஆண்டவரே, நாங்கள் உம்மை அன்புடன் வரவேற்கின்றோம். பவுலடிகளாரை தடுத்தாட்கொண்டு, சவுலை தடுத்தாட்கொண்டு உமது கருவியாக மாற்றிய உயிர்த்த இயேசு ஆண்டவரே, எங்களையும் உமது நற்செய்தியின் கருவிகளாக மாற்ற வாரும், உம்மை அன்போடு வரவேற்கிறோம். இரண்டாம் படிமுறை, இறை வார்த்தை வாசித்தல். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம், இறை வார்த்தை 19 தொடக்கம் 23 ஈறாக. இறைவார்த்தை பகுதியை நம்மில் ஒருவர் செப மனநிலையுடன் உரத்த சத்தமாக வாசிப்போம். அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தில் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். இதே இறைவார்த்தை பகுதியை நம்மில் இன்னொருவர் வாசிக்க கேட்போம். அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி,
தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். மூன்றாம் படிமுறை இறை வார்த்தையை முழக்கமிடல். நாம் இப்போது வாசித்த இறை வார்த்தையின் சிறு சொற்களை அல்லது சொற்றொடர்களை 3 முறை உரத்த சத்தமாக முழக்கமிடுவோம். ஜூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். ஜூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். ஜூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். அவர் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். நான்காம் படிமுறை அமைதியில் தியானித்தல். ஆழ்ந்த அமைதியில் உயிர்த்த இயேசு ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு ஓரிரு நிமிடங்கள் மௌனமாக தியானிப்போம். ஐந்தாம் படிமுறை அனுபவ பகிர்வு. உயிர்த்த இயேசு ஆண்டவர் அமைதியில் நம்மோடு உறவாடியிருப்பார். எமக்கு ஒரு மனமாற்று செய்தியை அல்லது நம்பிக்கை செய்தியை தந்திருப்பார். அச்செய்தியை நாம் நமக்குள்ளே பகிர்ந்து கொள்வோம். ஜூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள் என்ற அந்த இறைவார்த்தையின் ஊடாக உயிர்த்த இயேசு என்னோடு பேசினார். இந்த கொள்ளை நோய் இந்த உலகத்தின் எல்லா பாகங்களையும் ஆட்கொண்டிருந்த காலத்திலே நாடுகளெல்லாம் வீடுகளெல்லாம் முடக்கப்பட்டிருந்தன. அந்த வேளையிலே எங்களுடைய இல்லமும் மூடப்பட்டிருந்தது. அயலவர்களுடன் பேச முடியாது, சந்திக்க முடியாது, உறவாட முடியாத நிலை இருந்து கொண்டிருந்தது. அன்று ஜூதர்களுக்காக சீடர்கள் அஞ்சி இருந்தது போல நோய்க்காக நாங்கள் அஞ்சி இருந்தோம். இருப்பினும் ஆண்டவர் இயேசு இந்த இறைவார்த்தை ஊடாக எங்களோடு பேசி என்னோடும் எனது மனைவியோடும் எனது குழந்தைகளோடும் தினமும் காலையிலும் மாலையிலும் பேசி எங்களை அரவணைத்து கொண்டிருந்த அந்த நம்பிக்கை எங்களுக்கு ஆறுதலாக இருந்தது. இந்த நோயினுடைய எந்த தாக்கமோ அல்லது வேறு பட்டினியோ பசியோ எங்களுடைய குடும்பத்தில் இல்லாதவாறு ஆண்டவர் எங்களை காத்து கொண்டார் என்ற அந்த நம்பிக்கை செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்ற இறை வார்த்தையின் வழியாக உயிர்த்த ஆண்டவர் இந்த நாட்களில் என்னை அதிகம் தொட்டிருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சியாக வாழ திருச்சபையும் இறை வார்த்தைகளும் பல்வேறு விதமான வழிமுறைகளை சுட்டிக்காட்டுகின்றது. குறிப்பாக துறவியாகிய நான் என்னுடைய குழும வாழ்க்கையில், செப வாழ்க்கையில், சிறு சிறு வேலை நேரங்களில் சகோதரிகளை புரிந்து கொள்ளவும்,
அவர்களை அன்பு செய்யவும், சில காரியங்களில் விட்டு கொடுத்து செல்லவும், இன்னும் நாங்கள் சுமூகமான உறவை ஏற்படுத்தி கொள்ளவும் நான் இந்த நாட்களில் அதிக நேரம் எடுத்துக்கொண்டேன். நாட்டில் விதிக்கப்பட்ட ஊரடங்கு சட்டத்தினால் வீட்டில் இருந்தேன். ஆனால் வீழ்ந்து விடவில்லை. மாறாக அமைதியாக இருந்து இறை வார்த்தைகளை அதிகம் வாசித்து தியானித்து ஆண்டவரை அறிந்து அன்பு செய்து அனுபவித்து அதனை பிறருக்கும் வெளிப்படுத்தும் வாய்ப்பு எனக்கு அதிகமாக கிடைத்தது. தொலைபேசி, குறுந்தகவல்கள் இவற்றின் மூலமாக பலரை நான் தொடர்பு கொண்டிருக்கின்றேன். பலர் என்னோடு தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரங்களில் எல்லாம் தகுந்த இறை வார்த்தைகளை அவர்களின் பிரச்சனைகளுக்கு தகுந்தாற் போல எடுத்து கூறி இறை நம்பிக்கையை என்னால் அவர்களுக்கு கொடுக்க முடிந்தது. நம்பிக்கையில் வளரச் செய்ததோடு மட்டுமல்லாமல் இறைவனை அனுபவிக்கவும் அவர் கொடுத்த அமைதியை அனுபவிக்கவும் சிறு சிறு வழிமுறைகளை அவர்களுக்கு காட்ட முடிந்தது. இத்தகைய நம்பிக்கை நிறைந்த செய்தியை நானும் அனுபவித்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை இயேசுநாதர் அவ்வேளையில் சீடர்களுக்கு கொடுக்கின்றார். இந்த வசனங்கள் எனக்கு என்ன கூறுவதென்றால், தூய ஆவி எங்களோடு இருக்கின்றார். எங்களுக்கு அந்த இயேசுநாதரின் மூச்சை கொடுத்தது போல புத்துயிர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த நாட்களிலே ஒரு மறை மாவட்டத்தில் ஊரடங்கு சட்டம், எல்லோரும் வீட்டில் இருக்க வேண்டும் என்ற அந்த சட்டம், இப்படியாக பல வகையிலும் எமது மறைமாவட்ட மக்கள் முடக்கப்பட்டிருக்கும் வேளையில் 1000 என்ற மட்டில் திருச்சபை எப்படி இவ்வேளையிலே இயங்க வேண்டும், இயங்குகின்றது என்று நான் சிந்திக்கும் வேளையில் எனது மனதை தொட்டது தூய ஆவி அந்த இயேசுநாதர் கொடுத்த மூச்சை போல ஒரு தென்றல் போல் மறை மாவட்டத்தில் அங்கும் இங்கும் சென்று, அது அருட்தந்தையர்களாக இருக்கலாம், அருட்சகோதரிகளாக இருக்கலாம், பொது நிலையினர்களாக இருக்கலாம், குடும்பங்களாக இருக்கலாம், அவர்கள் அந்த இடங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றார்கள். தூய ஆவி அந்த விதத்தில் அவர்களை இட்டுச் செல்கிறார் என்பதை நான் காண்கின்றேன். விசேடமாக எமது பங்கு தந்தையர் ஒலிபெருக்கிகள் வழியாக திருப்பலியை மக்களுக்கு கொடுக்கின்றார்கள். இணைய தளங்கள் வழியாக திருப்பலியை இந்த இணையதளங்களில் அவர்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்படியாக வளமையான திருச்சபை வாழ்க்கை இல்லாத போதிலும் இந்த தூய ஆவியின் ஏவுதலால், அவர் தரும் கொடைகளால், அவர் தரும் கனிகளால் அன்பு நிலவுகின்றது. மக்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து நாங்கள் இந்த திருச்சபை இந்த காலகட்டத்தில் சபித்து ஒன்றித்திருப்பதை காணுகின்றோம். ஆகையினால் இந்த தூய ஆவி இயேசுநாதரால் எமக்கு தரப்பட்டு அவர் எங்களோடு இருக்கும் அந்த மன மகிழ்வு, நிறைவு எங்கள் அனைவருக்கும் திருச்சபை கைவிடப்பட்டில்லை. ஆனால் ஆண்டவரே இதை இந்நேரத்திலும் கூட வழி நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை நான் அனுபவிக்கின்றேன். 6வது படிமுறை, குழுவாக செயற்பட திட்டமிடல். 6ஆம் படிமுறை, குழுவாக செயற்பட திட்டமிடல். இந்த காலங்களில் நாம் வெளியே சென்று பணி செய்ய முடியாத சூழல் இருந்தாலும் வீடுகளில் இருந்த வண்ணமாக நாங்கள் குடும்பத்தில் நாங்கள் இந்த ஆண்டு புதுப்பித்தல் ஆண்டாக இருக்கின்றபடியால் குடும்ப புதுப்பித்தலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ அருட்சகோதரி அவர்களே, இப்போ இந்த காலங்களில் நாங்கள் அன்பிய புதுப்பித்தலுக்கு வீடுகளிலிருந்து செபிக்கிறதுக்கு இனிவரும் காலங்களில் பணி செய்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். இது ஒரு நல்ல செயல்பாடாக இருக்கின்றதை நான் பார்க்கிறேன். வருகின்ற 2021ஆம் ஆண்டை அன்பியம் தொடங்கி 25 ஆண்டுகள் வெள்ளி விழா கொண்டாட எம்மை தயாரித்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு முன்னேற்பாடாகவும் இந்த நாட்கள் நமக்கு கடவுளால் தரப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் வீடுகளில் இருக்கின்றோம், வெளியில் செல்ல முடியவில்லை என்ற ஏக்கமும் தவிப்பும் இருந்தாலும்
நாங்கள் வீடுகளில் இருந்தபடியே குடும்பமாக தனிநபர்களாக செபித்து இன்னும் இறை ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாட்கள் நம்மை அழைக்கின்றது. எனவே நீங்கள் சொன்ன இந்த கருத்து எல்லோருக்கும் உகந்ததாக இருக்கவும் இந்த கருத்தை எல்லோரும் எடுத்து செயல்படுத்துவதற்கும் நாங்கள் உதவி செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இப்பொழுது நாங்கள் குழுவாக வெளி சென்று பணி செய்ய முடியாத இருக்கிற நிலையில் எங்களோட சபத்தில் எங்களுடைய மறை மாவட்டத்தில் அன்பியம் வளர வேண்டும், எல்லா இடங்களிலும் அன்பியம் வளர வேண்டும் என்றும், அடுத்து அந்த அன்பிய ஜூபிலி விழாவுக்கு நாங்கள் ஆயத்தம் செய்கிற பொழுது இன்னும் அதிகமாக எங்களுடைய அன்பியங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றும், விசேடமாக தற்காலத்தில் இந்த கொரோனா வைரஸ் நோயினால் பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற மக்கள் வளமையான வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லியும் எங்களுடைய அனுதின சபங்களில் நாங்கள் மன்றாடி கொள்ளலாம். குழு செயற்பாடுகளாக நாங்கள் ஒன்று சேர்ந்து செய்ய எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஆகவே எங்களுடைய தனிப்பட்ட சபங்களில் அதை ஒரு குழு செயற்பாடாக அல்லது ஒரு அன்பிய செயற்பாடாக எடுத்து அதை செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். 7வது படிமுறை நன்றி கூறி செபித்தல். அன்பான தந்தை இறைவா, இந்த நாளுக்கான நேரத்துக்காக எங்களை ஒரே குடும்பமாக இந்த இடத்துக்கு அழைத்து வந்ததற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த கொடூர கொள்ளை நோயிலிருந்து எமது நாட்டையும் எமது மறை மாவட்டத்தையும் நீர் இந்நாள் வரை பாதுகாத்து பராமரித்து தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி ஆண்டவரே. எங்கள் தாயும் தந்தையுமான அன்பு இறைவா, திருப்பலி வழிபாடுகள் இறைவார்த்தை பகிர்வுகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் அதன் வழியாக உமது அன்பையும் இரக்கத்தையும் உணர்ந்து கொள்வதற்கும் கலையகம், மன்னார் கத்தோலிக்க ஊடகம் மற்றும் அருட்கடல் இன்னும் பல தொடர்பு சாதனங்கள் வழியாக நீர் எங்களை சந்தித்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். வல்லமையுள்ள தந்தையே இறைவா, இன்றைய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த இடத்திலே நாங்கள் ஒன்றாக எங்களுடைய ஆயர் தந்தையோடு சேர்ந்து அமர்ந்து நற்செய்தி பயிரினை மேற்கொண்டு இதை மக்களுக்கு எடுத்து செல்ல நீ தந்த இந்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதற்காக உழைத்த அனைவருக்கும் உமது ஆசீரும் அருளும் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். தொடர்ந்தும் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய மறை மாவட்டத்தில் அன்பியங்கள் புதுப்பிக்கப்பட்டு மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக நீர் கொண்டு வந்த அந்த அமைதியில வாழுகிற வரத்தை எங்களுக்கு தருவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். அடுத்தபடியாக எமது மறைமாவட்ட ஆயர் தந்தை அவர்கள் நமக்கு ஆசி செய்தியும் இறை ஆசியும் வழங்குவார். அன்பிய ஆணைக்குழு இயக்குனர் தந்தை அருட்தந்தை சவுல்நாதன் அடிகளாரே, இங்கு வந்திருக்கும் அருட்சகோதரி அவர்களே மற்றும் மத்திய குழுவில் பணிபுரியும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று இந்த இணையதளத்தினூடாக நாங்கள் அன்பியத்திலே நாங்கள் எப்படி இந்த 7 படிமுறை அன்பிய நற்செய்தி பகிர்வை வளமையாக நடாத்துகின்றோம் என்பதை மக்கள் காணும் விதத்தில் இதனூடாக எடுத்து கூறினோம். பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, இவ்விதமாக செயற்படும் அன்பியங்கள் இந்த மன்னார் மறை மாவட்டத்திலே இருக்கின்றன என்பதை நான் கண்டு மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். மன்னார் மறை மாவட்டத்தின் முன்னாள் ஆயர் மேதகு ராயப்பு ஜோசப் ஆண்டகை அவர்கள் இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இதை வளர்ப்பதற்கு பல வகையிலும் செயல்பட்டார். அவருடைய அந்த தலைமைத்துவத்தில் நாங்கள் மன்னார் மறை மாவட்டத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மைய கருத்து அன்பிய வாழ்வினூடாக கிறிஸ்தவ வாழ்வின் முதிர்ச்சி நோக்கி என்று. பாருங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அன்பிய வாழ்வு எமது கிறிஸ்தவ மக்களை அவர்கள் வாழும் இடங்களிலே இப்படியான பகிர்வுகளில் கலந்து கொள்வதற்கு எம்மை அழைக்கின்றது. என்னுடைய எதிர்பார்ப்பு, இன்னும் சில நாட்களில் நாங்கள் கோவில்களுக்கு சென்று திருப்பலி ஒப்பு கொடுப்பதற்கு
எங்களுக்கு அனுமதி கிடைக்காத போதிலும் நாங்கள் ஒரு சில பேர் ஒன்று சேர்ந்து செபிப்பதற்கு எங்களுக்கு அனுமதி கிடைக்கும் என்று நான் நம்பி இருக்கின்றேன். ஆகையினால் ஒரு 20 பேர் சேர்ந்து நாங்கள் திருப்பலி ஒப்புக் கொடுக்கலாம் என்று எங்களுக்கு எப்போது அனுமதி கிடைக்கப் பெறுகிறதோ அவ்வேளையில் நாங்கள் எமது அன்பிய வாழ்க்கையையும் தொடங்கலாம். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பார்ட்டிசிபேட்டரி சர்ச், பகிர்ந்து கொள்ளும் பங்கேற்கும் திருச்சபையை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். நான் தேசிய ரீதியில் பொறுப்புள்ள ஆயராக பணிபுரிந்த காலத்தில் மன்னார் மறை மாவட்டத்தில் ஒரு சிறப்பை கண்டேன். இந்த மறை மாவட்டத்தில் இதற்கென ஒரு ஆணைக்குழு, இதற்கென ஒரு பணியகம், இதற்கென ஒரு மத்திய குழு சிறப்பாக இயங்கிக் கொண்டு வருகின்றது. ஆயினும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லா அன்பியங்களும் இந்த விதத்தில் இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகின்றார்களோ என்ற கேள்வி என் மனதில் இருக்கின்றது. இன்னும் எத்தனையோ பேர் அன்பியம் என்று சொல்லி வேறு சபங்களைத்தான் சொல்லுகின்றார்கள். நாங்கள் இறை வார்த்தையை அடித்தளமாக கொண்டு இறை வார்த்தையில் எமது அன்பியங்களை கட்டி எழுப்பது எமக்கு மிகவும் அவசியம். பாருங்கள், இதை அசிப்பா என்றும் அழைப்பார்கள். அதாவது இது ஏசியன் பாஸ்டரல் அப்ரோச், அதாவது இது ஆசிய நாடுகளில் இன்று இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு வழிமுறை. அன்றொரு நாள் நான் தாய்லாந்தில் சென்று பேங்காக்கிலே குடும்பங்கள் சில சேர்ந்து அன்பியங்கள் நடாத்துவதை கண்டு கழித்தேன். மிகவும் சிறப்பாக இருந்தது. இன்னும் ஒரு நாள் இந்தியாவில் கோவாவுக்கு சென்று அங்கும் அப்படியாக மக்கள் ஒன்று கூடி வந்து பகிர்ந்து கொள்வதை கண்டேன். ஆகையினால் நாங்கள் இந்த மறை மாவட்டத்தில் ஒவ்வொரு பங்கிலும் இந்த இறைவார்த்தை பகிர்வை சிறப்பாக செய்து அதனூடாக எமது நாளாந்த வாழ்க்கையை இறை வார்த்தையில் அதன்படி நடாத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். நான் அன்புடன் கேட்டுக்கொள்வது, எமது இயக்குனர் தந்தை அவர்களோடு சேர்ந்து மத்திய பணிக்குழுவும் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் ஒவ்வொருவரும் மறை மாவட்டத்திலே இந்த அன்பியங்கள் சிறப்பாக இயங்குவதற்கு உதவுவீர்கள், பங்கெடுப்பீர்கள், பங்களிப்பீர்கள் என்று நான் எதிர்நோக்கி இருக்கின்றேன். உங்கள் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும். இக்காலத்திலே இந்த அன்பியங்களை நாங்கள் நடத்த முடியாத ஒரு நிலையில் இருந்தாலும் எங்களுக்கு அனுமதி கிடைத்த உடனேயே இதை செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். எமது மறை மாவட்டத்தில் மாத்திரமல்ல, எமது நாட்டிலேயும் நாங்கள் இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை பெற்று அனைவரும் நல்ல சுகத்தோடு வாழ்ந்து இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் முன்னேறி செல்வதற்கு இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் எனது ஆசீர்வாதத்தை தருகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.